சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக மதபோதகர் ஜான் ஜெபராஜ் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த வழக்கில் அவருடன் சேர்த்து மற்றொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள வல்லம் பகுதியை சேர்ந்தவர் மதபோதகரான ஜான் ஜெபராஜ். இவர் கோவை மாவட்டத்தில் உள்ள ஜிஎன் மில்ஸ் பகுதியில் தங்கியுள்ளார். காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள ஆலயத்தில் கிறிஸ்தவ மதபோதகராக இருந்து வந்தார். மத போதனை நிகழ்ச்சிகளை இசை கச்சேரிகள் போல நடத்தி தானும் ஆடி மக்களையும் ஆட வைத்து மத போதனை நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார். இவரது வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் ஜான் ஜெபராஜ் மிகவும் பிரபலமானார். இந்த நிலையில்தான் ஜான் ஜெபராஜ் வீட்டில் கடந்த ஆண்டு மே மாதத்தில் விருந்து நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. அதில் கலந்து கொண்ட 17 வயது சிறுமி மற்றும் அவருடைய தோழியான 14 வயது சிறுமிக்கு ஜான் ஜெபராஜ் பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமிகள் அளித்த புகாரின் பேரில் கோவை மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமறைவான மதபோதகர் ஜான் ஜெபராஜை கோவை, செங்கோட்டை, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல பகுதிகளில் தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இதற்கிடையேதான் ஜான் ஜெபராஜ் வெளிநாட்டிற்கு தப்பி செல்ல முயற்சி செய்வதாகவும் தனிப்படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து விமான நிலையங்கள், துறைமுகங்களில் ஜான் ஜெபராஜுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கேரள மாநிலம் மூணாறு பகுதியில் தலைமறைவாக இருந்து வந்த ஜான் ஜெபராஜை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கோவை காந்திபுரம் மகளிர் காவல் நிலையத்திற்கு ஜான் ஜெபராஜ் அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கிடையே சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் ஜான் ஜெபராஜின் உறவினரான கோவை மாவட்டம் துடியலூர் பகுதியை சேர்ந்த பென்னட் ஹாரிஸ் என்பவரை கோவை மாநகர மத்திய அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமிகள் இருவரும் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே ஜான் ஜெபராஜ் எந்த தவறும் செய்யவில்லை என ஒரு தரப்பினர் தொடர்ந்து கூறி வருகின்றனர். இந்த நிலையில்தான் இதுகுறித்து பேசிய பாதிக்கப்பட்ட சிறுமிகள் தரப்பு வழக்கறிஞர் சாக்ரட்டிஸ், மதபோதகர் ஜான் ஜெபராஜ் ஆதரவாளர்கள் வரும் 25ஆம் தேதி காவல்துறைக்கு எதிராக போராட்டம் நடத்த இருப்பதாக செய்திகள் வருவதாகவும் அதற்கு காவல்துறையினர் அனுமதி கொடுக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக ஒரு கும்பல் ஒரு இடத்தில் கூடி வருகிற 25/4/2025 தேதி காவல்துறைக்கு எதிராக, அதாவது ஜான் ஜெபராஜ் மீது காவல்துறை பொய் வழக்கு போட்டுவிட்டது என்று குற்றம் சாட்டி காவல்துறைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். மதத்தை வைத்து வியாபாரம் செய்கிற கிறிஸ்தவ கார்ப்பரேட் வியாபாரிகள் அவங்களுடைய தொழிலும் இதனால பாதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற அச்சத்துல இந்த பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டு வர்றாங்க. பெரும் பணத்தை இறக்குறாங்க. இதுல நடுநிலையோடு எழுதுகிற என்னை போன்றவரையும் இதுல நாங்க என்னமோ கட்ட பஞ்சாயத்து பண்றோம் அப்படின்னாலாம் பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்க. காவல்துறை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த வழக்குல ஒரு துரும்பு கூட நான் என்னுடைய பங்கு கிடையாது. ஆனா இதுல நான் சம்மந்தப்பட்டு கட்ட பஞ்சாயத்து பேசினேன்னெல்லாம் பலரை வச்சு பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் மிகுந்த கண்டனத்துக்குரியது. 25/4/2025 தேதி அவர்கள் நடத்தப்போவதாக இருக்கிற ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி கொடுக்க கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அப்படி கண்டன ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் நடத்தினால் அதே தேதியில் அதே இடத்தில் மகளிர் அமைப்புகளை திரட்டி, அது மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர்களை திரட்டி அதே இடத்தில் அவர்களுக்கு எதிராக கேள்விகளை எழுப்புவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.